ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு பீரியடாக இருக்கும்ல ஸ்டார்டிங்கில். அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அண்ணன் வரேன், அப்புறம் தம்பியை கூட்டிகிட்டு வரோம், நம்ம தான் அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க. எனக்கு இவனுங்க என் கூட இருக்கும்போது எனக்கு அந்த தாட் ப்ராசஸ் கடைசியில் அந்த மாதிரி நம்மளும் ஆயிடக்கூடாதே, என்ன சொல்கிறது, நான் இவனுங்க ஏமாத்திடக்கூடாதுன்றது ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதாவது காசு இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குன்னா இருக்கட்டும், இல்லைன்னா தனியாக நம்ம ஏதாச்சும் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணிக்கலாம், இவனுங்களை நம்ம பின்னாடி கொண்டு வந்து இது பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன சொன்னேன், ஏன்னா இவனுங்களும் சுற்றி சுற்றி என்கிட்டயே இருக்கானுங்க. எல்லாம் சேரும்போதே ஒரு டிஸ்க்ளைமரோட தான் இருக்கீங்க போகுது. ஆமாம், கவுண்டர். ஆமாம், அதனால நான் என்ன சொன்னேன், 100 நாளைக்கு 100 ரீல் போடலாம்டா, இந்த 100 ரீலில் ஏதாச்சும் வாழ்க்கை மாறுச்சுன்னா மாறட்டும், இல்லைன்னா நான் போய் ஏதாச்சும் படத்தில் ஏடியா கீடியா சேர்த்து வேற ரூட் எடுப்போம், யூடியூப் கிளிக் ஆகலைன்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் அந்த 100 நாளைக்குள்ளே எல்லாம் கிளிக் ஆகி நாங்கள் அப்படியே இதாகிடுச்சு சார். அதுக்கு முன்னாடி அவர் எங்கே வந்து சேர்ந்தார்னு விசாரிச்சுப்போம். 2021 அந்த ஃபஸ்ட் லாக்டவுன் முடிஞ்ச டைமில் ஸ்டாண்டப் காமெடி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ வந்துட்டு அந்த ரிலீஸ் ஆன டைமில் ஓப்பன் மைக்ஸ் நடக்கும் ஸ்டாண்டப் காமெடிக்கு. அதில் விக்கல்ஸ்லேருந்து ஓப்பன் மைக் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி தான் விக்ரம் ப்ரோ பழக்கமானார். ஸோ அப்போ அப்படி அடுத்து அந்த செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ செகண்ட் லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தப்போ இவர் வந்து எடிட்டர் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அப்போ அதுக்கு கேட்டிருந்தேன் நான், ப்ரோ நான் வேணால் எடிட் பண்ணவா அப்படின்ட்டு. அந்த இன்டர்வியூவில் நான் வரேன்றதே தெரியாது, சும்மா ஜூமில் இது நடந்துச்சு. அப்போ மிலிட்ரி நீனே இங்கேன்ற மாதிரி, ஆமாம் ப்ரோ நான் எடிட்டும் பண்ணுவேன் அப்படின்ட்டு சொல்லி அப்போ ரிமோட்டாக எடிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே என்னோடய நேட்டிவ் மதுரை. ஸோ அப்போ லாக்டவுனில் இருந்தனால மதுரையிலேருந்து எடிட் பண்ணி இது பண்ணியிருந்தோம். அப்போ அதான் அடுத்த ஒரு இது சைக்கோ கேர்ள் ஃப்ரெண்ட் வீடியோ. அப்போ தான் அது நீங்கள் இங்கே வந்து எடிட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றப்ப அப்போ அப்படியே சென்னை வந்தது. ஸோ அதுக்கடுத்து அப்படியே ட்ராவல் கண்டினியூ ஆகிருந்துச்சு. அப்போ அதான் எடிட் பண்ணி எடிட்டராக இருந்தேன். அதுக்கடுத்து வந்து ப்ரோ நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணுவேன். ஓ சினிமாட்டோகிராஃபியும் பண்ணுவீங்களா? அப்புறம் எல்லாம் வராது, எல்லாமே அவர் பண்ணுவார். அதனால நல்லதாக போச்சு, கூடவே ராசா அப்படின்னு அவரை உட்கார வச்சுட்டா. பட் அவர் தான் ஒரு மாதிரி சிமெண்ட் மாதிரி டீமை ரொம்ப என்ன சொல்கிறது, எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் லேக் ஆகிட்டே இருந்துச்சு. ஆமாம், டக்குன்னு அவர் வந்து ஒரு பேக் போன் மாதிரி நின்றுட்டார். எடிட்டிங், கேமரா, டெக்னிக்கலாக என்ன டவுட் வந்தாலும் ஆமாம், அதனால் அவர்கிட்ட திருப்பி எப்பா நீயே பண்ணிக்கோப்பா இதெல்லாம் அப்படின்னு விட்டுட்டோம். அதனால் அப்படியே நாங்கள் 4 பேரும் நல்ல டீமாக அப்படியே அங்கேருந்து ஃபார்ம் ஆகாது.